இந்த ஆண்டிக்கு 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம் கொஞ்ச நாளே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இவங்க சுற்றி இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாமல் இவங்களை ஆன்டின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க எப்பவுமே லிப்ஸ்டிக் ஸ்டோரிஸ்ன்ற புக்கை மறைச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிதான் ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்க்குறவங்க யாராவது அந்த குட்டி பையனை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரும் வரலன்றதால இப்போ அவங்களே இறங்கி காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதான் இந்த குட்டி பையன் இந்த பாட்டி கிட்ட சும்மா விளையாடி இருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த ஆன்டிக்கே ஸ்விம்மிங் தெரியாம முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க குட்டி பசங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி தரதுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் இப்போ இவங்களை காப்பாத்திருப்பான். நீச்சல் அடிக்க தெரியாம தண்ணியில் எதுக்கு இறங்குனீங்கன்னு சொல்லி திட்டிடுறான். அப்படி உங்களுக்கு நீச்சல் அடிக்க கத்துக்கணும்னா வாங்க, நான் சொல்லி தரேன்றத சொல்றான். இவங்களை காப்பாத்துற பையனை இவங்களுக்கு பிடிச்சி போனதுனால இப்ப ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்க கடைக்கு போறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்கள பார்த்ததுனால அங்கிருந்து ஓடுறாங்க. அதை பாக்குற அந்த பொண்ணு, என்ன ஆன்ட்டி ஸ்விம்மிங் ட்ரெஸ் தானே வாங்க போறீங்க, நான் வேணா செலக்ட் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே செலக்ட் பண்ணி தராங்க. அடுத்த நாள் அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸையும் போட்டு அந்த பையன் கிட்ட நீச்சலையும் கத்துக்கிறாங்க. சின்ன பொண்ணு பேசுற மாதிரி அந்த பையனுக்கு கால் பண்ணி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசுறான்னு சொல்லிட்டு அவனுமே அவங்க கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையனுமே ரொம்ப ஆர்வமா அவங்க நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவங்களுமே அவங்க படிக்கிற புக்ல இருக்கிற நேம் ரோசின்றத சொல்லிடுறாங்க. பேசுறது ஒரு ஆன்ட்டின்னு தெரியுமா, இப்போ இவனுமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த பையனுமே மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவங்களுமே வர திருவிழால மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேருக்கு டையும் முகத்துக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு போய் அந்த பையன் முன்னாடி நிற்கிறாங்க. அதனால போன்ல பேசினது இந்த ஆன்ட்டி தான் தெரிஞ்சதும் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். விஷயம் இவங்க தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் தெரிஞ்சு இவங்க புக்ஸ் இவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு இவங்க அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாங்க.